Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chicken biryani செய்யறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். சீரக சம்பா ரைஸ் வச்சு chicken biryani செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. bell பட்டனை press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஒரு panல 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சீரகம், சோம்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு கட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை மிளகாய் ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளி ஒரு 1/4 கிலோ சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ வெங்காயம் 1/4 கிலோ தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வைங்க. அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு எப்பவுமே தக்காளி வெங்காயம் நிறைய சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இன்னுமே நல்லா வதங்கணும். அந்த ஜூஸ்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். தக்காளியில் இருக்க ஜூஸ் நல்லா வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம பிரியாணி மசாலா தான் சேர்க்க போகிறோம். இது கூட மிளகாய் தூள்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஆர்டிஃபிஷியலாக கலர்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. கலர் பொடிலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கலருக்காக. அது காரம் இருக்காது. ஆனால் கலர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்க்குறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு. நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸில் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் 2 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப்பு தண்ணி சேர்க்கணும். 5 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஆனால் நான் 4 கப்பு தான் சேர்க்க போகிறேன். சிக்கன் ஆல்ரெடி நான் குக்கரில் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா 2 விசில் வச்சுருக்கேன். ஆஃப் பாயிலாக குக் பண்ணியிருக்கேன். அந்த சிக்கன் சேர்க்கும்போது அது கூட நம்ம ஒரு ஆஃப் தண்ணி, அதோட அந்த சிக்கன் வெந்த தண்ணியும் சேர்க்க போகிறோம். அதனால் நான் 4 கப்பு தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஆஃப் கப் கம்மியாக சேர்த்தோன்னா நமக்கு ரைஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பளபளன்னு இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சு. வெந்த சிக்கன் இதோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் நம்ம தனியாக ஆஃப் குக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ சிக்கன் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்தோடனே நல்லா ஃபுல்லாகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணியை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மசாலா தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கொதிச்சிச்சு. சிக்கனும் நல்லா அதோட இறங்கி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ரைஸ் ஊற வச்ச ரைஸ் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதுலேயே நல்லா வெந்துடும். கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இதே கரெக்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹையில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா கொதிக்க விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. அந்த ஸ்டீம்லேயே வெந்துடும். சூப்பரான
சீரக சம்பா ரைஸ் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து நெய் மட்டும் மேலோட ஊற்றி விட்டுருங்க. சூப்பரான டேஸ்ட்டு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.